Hello students, today we are going to see part 4 video of indemnity and guarantee. This is the final video for indemnity and guarantee in which I have going to explain discharge of surety from liability. So discharge of surety or discharge of guarantor என்னன்னா முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். surety person அப்படின்னா யாரு? who give guarantee to others debt. ஓகேவா? So surety's liability is the secondary liability, but principal debtor's liability is the principal liability. When the principal debtor does not pay their debt, at that time the guarantor have to be entered and have to pay the guaranteed amount to the creditor. ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டி ஃப்ரம் லைபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, எப்போல்லாம் ஒரு கேரண்டீட் பர்சன், எப்போல்லாம் ஒரு கேரண்டி கொடுத்த அந்த பர்சன், அந்த ஷூரிட்டி பர்சன் அவங்களோட லைபிலிட்டிலேருந்து விலகிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன சுச்சுவேஷன் அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு, அந்த கான்ட்ராக்ட்லேருந்து அவங்க டெர்மினேட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன சுச்சுவேஷன் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷூரிட்டி பர்சன் அவங்களோட கேரண்டி கொடுத்த அந்த கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் டெட்டாரே அவங்களோட அமௌண்ட்டை கரெக்டாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அவசியம் இல்லை, ஷூரிட்டி பர்சன் என்டர் ஆகி பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதோட அந்த கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். எப்போ அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கேரண்டியாக இருந்தால். இதே கண்டினியூவிங் கேரண்டியாக இருந்தால் சீரீஸாக என்ன ஆகும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போது கண்டினியூவாக கேரண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க கண்டினியூவிங் கேரண்டியில் ஷூரிட்டி பர்சன் அப்படின்னா, அப்போ எப்போ வந்து அவங்களால டிஸ்சார்ஜ் ஆக முடியும் அந்த கான்ட்ராக்ட்லேருந்து, என்ன மாதிரி சுச்சுவேஷன் அந்த கண்டினியூவிங் கேரண்டிலேருந்து ஒரு ஷூரிட்டி பர்சனை வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Let's see what are the situations or what are the circumstances creates discharge of surety from the liability, or we can say a surety's liability when comes to an end or terminated. So discharge of surety three main heading first classify பண்ணிருக்காங்க. Revocation of contract, by conduct of creditor and by invalidation of guarantee. ஸோ ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷன் ஹெட்டிங்லேயும் தனித்தனி சப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பை ரெவோகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ பை ரெவோகேஷன் ஆஃப் கான்ட்ராக்டில் 3 சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நோட்டீஸ் ஆஃப் ரெவோகேஷன். ஆக்சுவலாக ரெவோகேஷன் அப்படின்னா டெர்மினேஷன். ஓகே, எப்போல்லாம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகுது, யாரால் அப்படின்னா ஷூரிட்டி பர்சனால் எப்போல்லாம் டெர்மினேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நோட்டீஸ் ஆஃப் ரெவோகேஷன். நார்மலாக ஒரு ஷூரிட்டி பர்சனால் கேரண்டி கொடுத்துட்டு எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் அதுலேருந்து வெளியே வர முடியாது. பட் என்ன மாதிரி கேசஸில் வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. ஏ யார் அப்படின்னா ஷூரிட்டி பர்சன். அந்த ஏ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 lakh rupees பி என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, பி அப்படிங்கிற பர்சன் பேங்க்லேருந்து 5 lakh rupees வாங்கியிருக்காங்க. அப்போது பேங்க் தான் கிரெடிட்டர், பி அப்படிங்கிறவங்க பிரின்சிபல் டெட்டார், ஏ அப்படிங்கிறவங்க யாருன்னா ஷூரிட்டி பர்சன். டிஸ்பர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா. டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஏ வந்து ஷூரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பி வந்து பே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. பேங்க் கிட்ட அந்த 5 lakh அமௌண்ட்டை வந்து திருப்பி பே பண்ணல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக பே பண்ணலன்னா கண்டிப்பாக பேங்க் யார்கிட்ட தான் போகும், ஷூரிட்டி யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட தான் போகும். அந்த டைமில் ஏன் என்ன பண்ண முடியாது, இல்லை என்னால் வந்து கேரண்டி கொடுத்த அமௌண்ட்டை பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினேட் ஆக முடியாது. ஓகே, இப்போ ஷூரிட்டி பர்சனுக்கு எந்த ஒரு கான்ட்ராக்டில் எதுக்காக கேரண்டி கொடுத்தாங்களோ அந்த லைபிலிட்டியை பிரின்சிபல் டெட்டார் பர்ஃபார்ம் பண்ணாமல் ஃபெயில் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ஷூரிட்டி பர்சன் பே பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக் கேரண்டியாக இருந்தால் அந்த ஒரு கான்ட்ராக்டோட அவங்களோட கேரண்டி முடிஞ்சிருது, அதோட டெர்மினேட் பண்ணிக்கலாம். பட் கண்டினியூவிங் கேரண்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டினியூவிங் கேரண்டியில் அடுத்தடுத்து ஒரு பர்சன், ஒரு பிரின்சிபல் டெட்டார் அடுத்தடுத்து என்னெல்லாம் வந்து கடன் வாங்குகிறாங்களோ அது எல்லாத்துக்குமே அந்த ஷூரிட்டி பர்சன் கேரண்டி கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் எப்படி வந்து ஒரு ஷூரிட்டி பர்சன் அந்த கான்ட்ராக்ட்லேருந்து ரெவோக் பண்ணிக்கலாம், டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம், டெர்மினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போது இந்த ஷூரிட்டி பர்சன் என்ன பண்ணணும், ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போட போகிறாங்க அப்படின்னா முன்னாடியே, அந்த கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடியே
ஷூரிட்டி பர்சன் கிரெடிட்டார் கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நான் இது வரைக்கும் உங்ககிட்டேருந்து வாங்கின மணிக்கு எல்லாத்துக்குமே பிரின்சிபல் டெட்டார் உங்ககிட்டேருந்து வாங்கின மணி எல்லாத்துக்கும் நான் கேரண்டாராக இருந்தேன். இதுக்கப்புறம் நீங்கள் டீல் பண்ண போகிற எந்த ஒரு கான்ட்ராக்ட்லேயும் நான் கேரண்டாராக இருக்க விரும்பல. இதோட நான் என்னோட கேரண்டி ஷூரிட்டி பிஸ்னஸ் வந்து நான் டெர்மினேட் பண்ணிக்கிறேன். இனிமேல் நான் ஷூரிட்டி கொடுக்க விரும்பலை அப்படின்னு ஒரு நோட்டீஸை முன்னாடியே கொடுக்கணும். இது மாதிரி ஒரு ப்ரியர் நோட்டீஸை வந்து ரீசனபிளான நோட்டீஸை ஷூரிட்டி பர்சன் ஃப்யூச்சரில் நடக்க போகிற கான்ட்ராக்ட்டுக்கு கிரெடிட்டார் கிட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிரெடிட்டார் அதை அக்செப்ட் அதுக்கப்புறம் நடக்கிற எந்த ஒரு கான்ட்ராக்ட்டுக்கும் ஷூரிட்டி பர்சன் ஷூரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டெத் ஆஃப் ஷூரிட்டி. திஸ் இஸ் அ செகண்ட் பாயிண்ட் அண்டர் ரெவோகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஒரு ஷூரிட்டி பர்சன் கண்டினியூவிங் கேரண்டியில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடக்கிற எல்லா கான்ட்ராக்ட்டுக்கும் அவங்க ஷூரிட்டி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி டைமில் ஏதோ ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் சடனாக ஷூரிட்டி பர்சன் டெத் ஆகிட்டாங்க, அதாவது கேரண்டார் டெத் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி டைமில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டெர்மினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க எதுக்கும் கேரண்டி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இந்த ஷூரிட்டி பர்சனே இறந்துடுறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும். சில கான்ட்ராக்டில் எழுதும் போதே, அதாவது கான்ட்ராக்ட் போடும் போதே சைன் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னா என்னோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு யார் நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க கேரண்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டைமில் என்ன பண்ணலாம், இந்த ஷூரிட்டி பர்சன் இருந்ததுக்கப்புறம் யாரோட நேம் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் இருக்கோ அவங்க வந்து லைபிள் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க கேரண்டார் ஆவாங்க. ஓகே, தேர்ட் ஒன், novation. So this is the third one under the revocation of contract. So novation அப்படின்னா என்னன்னா, entering into a fresh contract either between the same party or between other parties. அதாவது novation அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி கேரண்டார் கூட சேர்த்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்துருப்பாங்க. அந்த கான்ட்ராக்டை விட்டுட்டு கேரண்டாருக்கே தெரியாமல் ஒரு புது கான்ட்ராக்டை மேக் பண்ணுறது, பிரின்சிபல் டெட்டாரும் கிரெடிட்டாரும். ஓகேவா, அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே கேரண்டார் கிட்ட சொல்லாமல் ஒரு புது கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க, அப்படியே அந்த ஓல்டு கான்ட்ராக்டை விட்டுட்டு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஷூரிட்டி பர்சன் என்ன பண்ணிக்கலாம், டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வேலிட் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டே என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், எதையும் வந்து ஹைட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஹைட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே டெர்மினேட் வந்து கேரண்டார் ஷூரிட்டி பர்சன் ஈஸியாக டெர்மினேட் ஆகி அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். கேரண்டி பண்ண அமௌண்ட்டை கொடுக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. Here the surety person is only liable for old contract and he is not liable for fresh contract. Next one, this is the second main heading, okay, by conduct of the creditor. There are 5 subheadings are available under by conduct of the creditor. Let's see one by one. First one, by variations in terms of contract. Variations or variants. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டக்ட் ஆஃப் கிரெடிட்டார், அதாவது செகண்ட் மெயின் ஹெட்டிங்க்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டக்ட் ஆஃப் கிரெடிட்டார்னால் கிரெடிட்டாரோட ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் கூட ஷூரிட்டி பர்சன் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வேரியன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஷூரிட்டி பர்சனுக்கு தெரியாமல் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை ப்ராப்பராக சொல்லாமல் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று புதுசாக இன்க்ளூட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாமல் அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஷூரிட்டி பர்சன் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வந்துக்கலாம். ஓகே, நார்மலாக கேரண்டி அப்படின்னா 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆவாங்க, கிரெடிட்டார், பிரின்சிபல் டெட்டார் அண்ட் கேரண்டார். இந்த இடத்துல பிரின்சிபல் டெட்டாரும் கிரெடிட்டாரும் மட்டும் ஒரு விஷயத்தை பேசி முடிவு பண்ணி ஆட் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டைமில் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஷூரிட்டி பர்சன் வெளியே வந்துடலாம் அந்த கான்ட்ராக்டை விட்டு. ஓகே, லெட்ஸ் see an example for variance in term. இப்போது ஏபிசி, ஓகே, 3 பர்சன்ஸ் இருக்காங்க. ஏ இந்த இடத்துல யாருன்னா ஷூரிட்டி கொடுக்குறவங்க தான் ஏ. சி யார் அப்படின்னா கிரெடிட்டார். ஓகே, பி யாருன்னா பிரின்சிபல் டெட்டார். ஏ யாருக்கு ஷூரிட்டி கொடுக்குறாங்கன்னா சி கிட்ட, அதாவது கிரெடிட்டார் கிட்ட ஷூரிட்டி கொடுக்குறாங்க. யாருக்காக ஷூரிட்டி கொடுக்குறாங்கன்னா பிக்காக ஏ வந்து சி கிட்ட ஷூரிட்டி கொடுக்குறாங்க. ஓகே,
என்ன பிஸ்னஸ் அங்கே நடக்குது, என்ன டீலிங் நடக்குது அப்படின்னா, சி வந்து அவங்களோட ஹவுஸை வந்து பிக்கு வந்து லீஸ்க்கு விட்டுருக்காங்க. அதுக்கு பி எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ சி வந்து ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க, நம்ம 1000 வச்சுக்கலாம். ஸோ 1000 அமௌண்ட்டை வந்து மந்த்லி வந்து பி வந்து சி கிட்ட பே பண்ணணும். இதுதான் வந்து கான்ட்ராக்ட். அதுக்கு வந்து ஏ வந்து சி கிட்ட பி வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சி கிட்ட ஏ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் பியும் சியும் மட்டும், அதாவது கிரெடிட்டாரும் பிரின்சிபல் டெட்டாரும் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, 1000லேருந்து 1500 வந்து நீங்கள் ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கிரெடிட்டார் வந்து பிரின்சிபல் டெட்டார்கிட்ட மட்டும் சொல்லி அது முடிவு எடுத்துடுறாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியலனா, ஏக்கு தெரியல, ஷூரிட்டி பர்சனுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி டைமில் ஏக்கு அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிய வரப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஏ வந்து அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே விலகிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி தெரியாமல் அவங்க 1500 ஹைக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா 500 ருபீஸை. ஸோ அதுக்கப்புறம் பி கொடுக்குற எல்லா ரெண்ட்டுக்கும் யார் கேரண்டி கிடையாது, ஏ கேரண்டி கிடையாது. ஏன்னா ஏ வந்து இன்க்ரீஸ் பண்ண உடனே என்ன சொல்லிட்டாங்க, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாற்றிருக்கீங்க, ஹைக் பண்ணியிருக்கீங்க ரெண்ட்டை, ஸோ நான் இந்த கான்ட்ராக்ட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வெளியே வந்துடலாம். செகண்ட் ஒன், ரிலீஸ் ஆர் discharge of principal debtor. This is the second subheading of conduct of the creditor. So discharge of principal debtor or release of principal debtor அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலாக மூணு பேர் தான் சேர்ந்து கேரண்டியில் வந்து 3 பார்ட்டிஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கேரண்டார் வந்து பிரின்சிபல் டெட்டாருக்காக தான் கிரெடிட்டார் கிட்ட கேரண்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி டைமில் பிரின்சிபல் டெட்டாரே ஏதோ அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, இல்லை கிரெடிட்டாரே வந்து அந்த கிரெடிட் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க அந்த கான்ட்ராக்டில் அப்படின்னா, ஷூரிட்டி பர்சனும் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது நம்ம இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஏ, பி, சி 3 பர்சன்ஸ் இருக்காங்க. ஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உங்களுக்காக ஒரு ஹவுஸை வந்து பில் பண்ணி தரேன் ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸுக்கு, ஒரு 5 lakh வச்சுக்கலாம். என்ன சொல்கிறாங்க, 5 lakhs ருபீஸ்க்கு நான் வந்து ஒரு ஹவுஸை உங்களுக்கு பில் பண்ணி தரேன், ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே, அதாவது ஒரு 1 yearக்குள்ளே வீடு கட்டித்தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பி என்ன கான்ட்ராக்டில் என்ன டீல் பண்ணியிருக்காங்கன்னா, பி என்ன பண்ணணும், அதுக்கு டிம்பர் சப்ளை பண்ணணும், அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான டிம்பர்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கான்ட்ராக்ட். டிம்பர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மரம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யார் கேரண்டி கொடுக்குறாங்க, யாருக்கு கேரண்டி கொடுக்குறாங்கன்னா, சி அப்படிங்கிறவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. யாருக்கு கேரண்டி கொடுக்குறாங்கன்னா, ஏக்கு. ஓகே, ஏவோட பர்ஃபார்மன்ஸுக்கு சி அப்படிங்கிறவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. அதாவது ஏ வந்து வீடு கட்டி கொடுக்கல, மணியை வாங்கிக்கிட்டு வீடு கட்டி கொடுக்கலன்னா அதுக்கு நான் கேரண்டி, அதுக்கான லாஸை நானே பியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பி என்ன பண்ணுறாங்க, டிம்பரை சப்ளை பண்ணலை. ஆக்சுவலாக பி என்ன பண்ணியிருக்கணும், வீடு கட்டுறதுக்கு தேவையான டிம்பரை சப்ளை பண்ணால் மட்டும்தான் ஏ என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பி ஃபெயில்ஸ் டு சப்ளை தி டிம்பர். பி ஃபெயில் பண்ணிட்டாங்க, சப்ளை பண்ணலை. ஸோ அதனால் கான்ட்ராக்டே டெர்மினேட் ஆகிடும், வாய்டபிள் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல சி அப்படிங்கிற ஷூரிட்டி பர்சன், அதாவது கேரண்டார், ஈஸியாக அந்த கான்ட்ராக்ட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், arrangement between principal debtor and creditor. This is the third subheading under conduct of creditor. இந்த இடத்துல 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான டைம் வந்ததுக்கப்புறம் அந்த செட்டில்மெண்ட்டை பிரின்சிபல் டெட்டார் கிரெடிட்டார் கிட்ட கொடுத்துடுறாங்க. இந்த செட்டில்மெண்ட்டை பற்றி யாருக்கு தெரியல அப்படின்னா, ஷூரிட்டிக்கு தெரியல. யாருமே ஷூரிட்டி பர்சன் கிட்ட சொல்லவே இல்லை இதை பற்றி. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய, இப்போ வந்து பிரின்சிபல் டெட்டார் வந்து மணி கொடுக்கணும், அந்த டைம் வந்துருச்சு, கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. கிரெடிட்டர் என்ன பண்ணுறாங்க, பிரின்சிபல் டெட்டாருக்கு டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பிரின்சிபல் டெட்டாரால் அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியல. ஸோ அதனால் 1 month கழித்து கொடுங்க அப்படின்ட்டு கிரெடிட்டர் பிரின்சிபல் டெட்டார்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியல அப்படின்னா, அந்த கேரண்டார் பர்சனுக்கு தெரியல. ஸோ இந்த விஷயம் வந்து லேட்டாக தெரிய வரப்போ என்ன பண்ணலான்னா, கண்டினியூவிங் கேரண்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா
ஈஸியாக ஒரு கேரண்டார் அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு கிரெடிட்டாரும் சரி பிரின்சிபல் டெட்டாரும் சரி யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கேரண்டார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை பே பண்ணா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி சொல்லாமல் இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா கண்டினியூவிங் கேரண்டியாக இருந்தாலும் அதோடு என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேரண்டார் வெளியே வந்துடலாம் அந்த கான்ட்ராக்ட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன், impairing sureties remedy. So this is the fourth subheading under conduct of creditor. Impair means damage or disable. இந்த இடத்துல கிரெடிட்டார் வந்து ஒரு ஷூரிட்டிக்கு என்ன கரெக்டாக ஷூரிட்டிக்கிட்ட என்னெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமோ, எந்தெந்த விஷயத்தெல்லாம் சொல்லணுமோ கரெக்டாக எல்லா விஷயத்தையும் மறைக்காமல் ஹைட் பண்ணாமல் சொல்லிடணும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு ஹைட் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு அவங்களோட குட் நேமை வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி டைமில் ஷூரிட்டி பர்சன் அதுலேருந்து விலகிக்கலாம், டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஷூரிட்டி பர்சன் ஷூரிட்டி கொடுக்குறாங்கன்னா கிரெடிட்டாரோட டியூட்டி என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பராக கேரண்டி பர்சன் கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒருவேளை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் ஷூரிட்டி பர்சன் அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். சி அன் எக்ஸாம்பிள். ஸோ பி அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க, சி கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா, பி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு ஷிப்பை உங்களுக்காக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க, பி வந்து சி கிட்ட சொல்கிறாங்க. ஒரு கிவன் சம், ஓகே, ஒரு 10 lakh வச்சுக்கலாம். ஸோ 10 lakhs ருபீஸ்க்கு பி வந்து சி கிட்ட ஒரு ஷிப்பை வந்து நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 lakh வந்து எப்படி வந்து பி ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் எப்போ ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக 10 lakhs நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுங்கன்னு சொல்லலை. ஒரு சர்டன் ஸ்டேஜை ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் 10 lakhs ருபீஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னு பி வந்து சி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஷூரிட்டி யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற பர்சன் ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க சி கிட்ட. பி ஒருவேளை அந்த ஷிப்பை வந்து பில் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அதுக்கான லாஸை வந்து நான் பியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஷூரிட்டி கொடுத்து முடிச்சிட்டாங்க. பட் என்ன ஆச்சுன்னா சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த ஒரு சர்டன் ஸ்டேஜை ரீச் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த விஷயம் என்ன யார்கிட்ட சொல்லலை, யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலைன்னா ஏ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை. ஏ கிட்ட கண்டிப்பாக என்ன பண்ணி இருக்கணும், சி வந்து இன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும். ஏன்னா ஏ யாருன்னா கேரண்டி கொடுத்தவங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஷூரிட்டி பர்சன் வெளியே வந்துடலாம் அந்த கான்ட்ராக்ட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன், லாஸ் ஆஃப் செக்யூரிட்டி. திஸ் இஸ் த 5th sub points ஆஃப் கண்டக்ட் ஆஃப் தி கிரெடிட்டார். லாஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு என்னென்னா, ஒருவேளை கிரெடிட்டார் ஷூரிட்டிக்கு தெரியாமல், அதாவது கேரண்டீட் பர்சனுக்கு தெரியாமல் அந்த செக்யூரிட்டியை ஏதோ ஒரு லாஸ் பண்ணிட்டாங்க, இல்லை அந்த செக்யூரிட்டியே வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டியை வச்சு ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க, அந்த விஷயம் வந்து தெரியாமல் இருக்குது. ஓகே, ஷூரிட்டி பர்சனுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஈஸியாக அந்த ஷூரிட்டி பர்சன் அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். ஒரு செக்யூரிட்டி எதை வச்சு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்களோ ஒரு செக்யூரிட்டியை, அந்த செக்யூரிட்டியை எந்த மாதிரி டீல் பண்ணாலும் அதை பற்றி கேரண்டார்கிட்ட சொல்லியிருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சி அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 2000 rupees கொடுத்துருக்காங்க. யார் கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ. ஓகே, சி யாருன்னா கிரெடிட்டார், பி வந்து பிரின்சிபல் டெட்டார், ஏ வந்து ஷூரிட்டி பர்சன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க சி அப்படின்னா மறுபடியும் ஒரு ஃபர்தர் செக்யூரிட்டி 2000 rupees கொடுத்துருக்காங்க பிக்கு. என்ன மார்ட்கேஜ் பண்ணி அப்படின்னா பி கிட்டேருந்து ஃபர்னிச்சரை மார்ட்கேஜாக வச்சுக்கிட்டு ஒரு 2000 rupees கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிரெடிட்டார் அந்த மார்ட்கேஜை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அந்த ஃபர்னிச்சரை மார்ட்கேஜ் பண்ணி 2000 கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மார்ட்கேஜே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா, திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை என்ன பண்ணல, கிரெடிட்டார் வந்து ஷூரிட்டி பர்சன் கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ பி அப்படிங்கிற பர்சன் என்ன ஆகிட்டாங்கன்னா இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ பி யார், பிரின்சிபல் டெட்டார்.
ஸோ அவங்க இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இன்சால்வெண்ட் அப்படின்னா யார்? ஹூ கேனாட் பே தேர் டெட்ஸ். ஸோ அவங்கள தான் கோர்ட் என்ன பண்ணும்? இன்சால்வெண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்டேருந்து எந்த ஒரு டெட்டையும் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் சி என்ன பண்ணுறாங்க? பி கிட்ட ரெக்கவர் பண்ண முடியாததுனால யார் கேரண்டி கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பி என்ன பண்ணுறாங்க? சி கிட்ட அந்த கேரண்டி கொடுத்த அமௌண்ட்டை கேட்குறாங்க, 2000 கேட்குறாங்க. பட் ஏ என்ன பண்ணலாம்? அந்த கேரண்டி அமௌண்ட்டை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். ஏன் அப்படின்னா அந்த கிரெடிட்டர் என்ன சொல்லலை, எதை இன்ஃபார்ம் பண்ணலை, அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணதையும் இன்ஃபார்ம் பண்ணலை, அந்த ஃபர்னிச்சரை வந்து திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த செக்யூரிட்டி, ஸோ அதையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ என்ன பண்ண வேணாம்? இந்த ஷூரிட்டி பர்சன் கேரண்டி அமௌண்ட்டை பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், by invalidation of guarantee. This is the third main heading. This is classified into 4 categories: misrepresentation, concealment, co-surety not joining, and failure of consideration. Let's see one by one. First, invalidation of guarantee அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் மெயின் ஹெட்டிங். ஸோ இன்வேலிடேஷன் ஆஃப் கேரண்டி அப்படின்னு என்னென்னா, என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் கேரண்டி அப்படிங்கிறது இன்வேலிடாக மாறுது, எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு கேரண்டியை வேலிட் கேரண்டியை இன்வேலிட் கேரண்டியாக மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கேரண்டி obtained by misrepresentation. This is the first subheading of invalid guarantee. ஸோ மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு கேரண்டி பர்சன் கிட்டேருந்து கேரண்டியை மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணி ஏதோ ஒரு மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனோ இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பற்றி தப்பாவோ பொய் சொல்லி அவங்கள ஒத்துக்க வச்சுருக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பொய் சொல்லி அவங்கள கேரண்டி கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மாற்றி பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேரண்டி பர்சன் அதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். ஓகே, அதாவது ஷூரிட்டி பர்சனை மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா கிரெடிட்டர். அந்த கிரெடிட்டர் ஏதோ ஒரு பொய் சொல்லியோ ஏதோ ஒன்று பண்ணியோ அவங்கள கேரண்டி கொடுக்க வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், கேரண்டி obtained by concealment. This is the second one under invalid guarantee. ஸோ கன்சீல்மெண்ட் அப்படின்னா மறைக்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு ஷூரிட்டி பர்சன் கிட்டேருந்து கேரண்டி ரிசீவ் பண்ணுறப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்? கிரெடிட்டர் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து மறைச்சி கான்ட்ராக்ட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உண்மை தெரிய வரப்போ அந்த ஷூரிட்டி பர்சன் ஈஸியாக அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ ஒரு கிரெடிட்டர் என்ன பண்ணணும்? ஒரு கான்ட்ராக்ட் போடுறப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்னலாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு சைலண்ட்டாக இருந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு இன்வேலிட் கேரண்டி. அப்போது என்ன பண்ண முடியாது? ஒரு கிரெடிட்டர் பிரின்சிபல் டெட்டர் ஃபெயில் பண்ணுறப்போ ஷூரிட்டி பர்சன் கிட்டேருந்து அந்த கிளைமை வந்து வாங்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிஃபால்ட் ஆன் பார்ட் ஆஃப் co-surety. The third subheading of invalid guarantee. So default on part of co-surety அப்படின்னா என்னன்னா, here default means failure to fulfill the obligation. அதாவது சில கான்ட்ராக்டில் 2 ஷூரிட்டி இருப்பாங்க, 2 கேரண்டி பர்சன் இருப்பாங்க. ஒரு கான்ட்ராக்ட் போடும்போதே என்ன பண்ணியிருப்பாங்க? என்னால் இந்த கான்ட்ராக்டுக்கு ஃபுல்லாக கேரண்டி கொடுக்க முடியாது, ஏன் கூட இன்னொரு ஷூரிட்டி பர்சன் இருந்தாங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, ஒருவேளை பிரின்சிபல் டெட்டர் வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த கிளைமை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அதே மாதிரி பிரின்சிபல் டெட்டர் ஃபெயில் பண்ணிட்டாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாமல் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் கிரெடிட்டர் வந்து யார்கிட்ட கிளைம் பண்ணுவாங்க? கேரண்டி கொடுத்த பர்சன் கிட்ட கிளைம் பண்ணுவாங்க. ஸோ 2 ஷூரிட்டி பர்சன் அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஷூரிட்டி பர்சன் என்னால் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு ஷூரிட்டி பர்சனும் என்ன பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களோட லைபிலிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களோட ஷூரிட்டி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஆப்ளிகேஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த டைமில் இன்னொரு ஷூரிட்டி பர்சனும் கம்ப்ளீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஹீ கேன் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் தி கான்ட்ராக்ட். In these cases,
The contract is not valid if the other co-surety does not join. These are the points of discharge of surety from liability. If you have any doubts, please ask your doubts in comment. Thank you.